Guys, welcome to this channel, 12th standard and this video is for you. So 12th standard English first unit first poem தான் தி கேஸ்டில் எட்வின் மியர் எழுதுது. அண்ட் கேஸ்டில் அப்படின்னாலே நமக்கு என்ன ஞாபகம் வரும்? கோட்டைகள் தான். ஸோ நம்ம பார்த்த கோட்டைகள் ஞாபகம் வரலாம். இல்லை அப்படின்னா கோட்டை அப்படிங்கிற ஒரு வார்த்தை தான் இங்கே ஃபுல்லாகவே இருக்க போது. இந்த கோட்டை அப்படிங்கிற ஒரு சிறந்த ஒரு போயம். இது ஒரு கதை மாதிரி இருக்கும். பட் இவங்க அவங்களுடைய திறமைகள் அது மட்டும் இல்லாமல் உங்கள் கோட்டையை எப்படிலாம் பாதுகாத்தாங்க அப்படிங்கிறத ஒரு சோல்ஜர் எழுதுகிற மாதிரி ஒரு கதை அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்மளுக்கு வார்ம் அப்பில் கொடுத்துட்டாங்க. வாட் தாட்ஸ் கம் டு யுவர் மைண்ட் when you think about the castle, add your ideas. ஸோ உங்களுக்கு என்ன எண்ணங்கள்லாம் வருது? கேஸ்டில் அப்படின்னு நினைக்கும் போது பெரிய பெரிய பில்டிங்ஸ் ஞாபகம் வருதா, வெப்பன்ஸ் ஞாபகம் வருதா, இல்லை உங்களுடைய கட்டமைப்பு ஞாபகம் வருதா அப்படிங்கிறத கண்டிப்பாக எழுதிடுங்க. ஹாவ் யூ எவர் விசிட்டட் அ ஃபோர்ட் ஆர் கேஸ்டில்? ஏதோ ஒரு ஃபோர்ட் அல்லது கேஸ்டில் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, எப்போமாவது போய் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. எஸ், அதுக்கான பதிலையும் எழுதிடுங்க. ஃபோர்ட் எஸ்டி ஜார்ஜ் இதோடைய லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படின்னா சென்னையில் இருக்குது, ஜிஞ்சி ஃபோர்ட் விழுப்புரமில் இருக்குது, அண்ட் கோல்கொண்டா ஃபோர்ட் ஹைதராபாத்தில் இருக்குது, ரெட் ஃபோர்ட் நியூ டெல்லியில் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் இது எல்லாமே அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை, பட் இட் ஜஸ்ட் ஃபார் அ வார்ம் அப், ஊக்கமூட்டலுக்கு மட்டும்தான். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளுக்கு டோட்டலி 6 ஸ்டான்ஸாக இருக்குது. அந்த 6 ஸ்டான்ஸாவையும் பார்த்துடலாம். First stanza. All through the summer at east we lay, and daily from the turret wall we watched the movers in the hay, and the enemy half a mile away. They seem no threat to us at all. நாங்கள் இந்த சம்மர் முழுக்க, அந்த கோடைக்காலம் முழுதுலையும் நாங்கள் சௌகரியமாக நிம்மதியாக இருந்தோம், ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தோம். அண்ட் டெய்லி ஃப்ரம் தி turret wall, எப்போவுமே நாங்கள் turret wall இருந்து we watch the movers in a hay, அந்த புல்வெளியில் இருக்கிற புல் வெட்டுறவங்களை நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். அண்ட் தி enemy half a mile away, எங்களுடைய எதிரி அரை மைல் தொலைவில் இருக்கிறான். they seem no threat to us at all, எப்போவுமே அவங்க எங்களுக்கு தொந்தரவாக இருந்தது இல்லை. turret wall அப்படிங்கிறது ஒரு ஸ்மால் டவர் மாதிரி இருக்கும். அது கேஸ்டிலுடைய டாப்பில் இருக்கும். அண்ட் மோவர் அப்படிங்கிறவங்க செடியை வெட்டுறவங்க, அதாவது புற்களை சமப்படுத்துகிறவங்க அல்லது நிலத்தை சமப்படுத்துகிறவங்க அப்படின்னு சொல்லலாம். இதுவே ரெண்டாவது ஸ்டான்ஸாக்குள்ளே போயிடலாமா? ஃபார் வாட் வி தாட் ஹேட் வி டு ஃபியர், நாங்கள் எதை நினச்சி நாங்கள் பயப்பட வேண்டியதாக இருக்கும்? எங்கள்கிட்ட தான் with all our arms and prevented load on load, our towering pavement tire on tire, and friendly allies drawing near on every leafy summer road. அதாவது என்ன சொல்கிறாங்கங்கிறத முதல்ல சொல்கிறேன். நாங்கள் எதை நினச்சி எதுக்காக பயப்படணும்? ஏன்னா எங்கள்கிட்ட எக்கச்சக்கம், அதாவது நிறைய படைகள் இருக்குது, ஆர்ம்ஸ் எங்கள்கிட்ட சக்தி இருக்குது, அதே மாதிரி ஃபுட்ஸும் இருக்குது. ஆர்ம்ஸ் அப்படின்னா வெப்பன்ஸ் அப்படின்னு நம்ம நினச்சிக்கலாம். அது எல்லாமே எக்கச்சக்கம் இருக்குது. அவர் டவரிங் பிளேஸ்மெண்ட் டயர் ஆன் டயர், அந்த சுடுற இடம் இருக்குல்ல, துப்பாக்கி ஒரு ஹோல் மாதிரி இருக்கும். அந்த ஹோல் இருக்கிற இடம் ஒவ்வொரு அடுக்குக்கு மேலே அடுக்குலையும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஃப்ரெண்ட்லி அலைஸ் ட்ராயிங், ஃப்ரெண்ட்லி அலைஸ் அப்படின்னா அவங்களே என்ன சொல்கிறான், நட்பு கூட்டாளிகள் அப்படின்னு சொல்லலாம். அதாவது நட்பு நாடுகள்லாம் எங்களை நெருங்கி தான் இருக்கிறாங்க. ஆன் எவ்ரி லீஃபி சம்மர் ரோட், எல்லாம் இந்த கோடை காலம் முழுக்கவும் எப்போவுமே இலைகளாக இருக்குது ரோடு முழுக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ரொவைடர் அப்படின்னா ஃபுட் அப்படின்னு அர்த்தம். அண்ட் டவரிங் பிளேஸ்மெண்ட் அப்படின்னா ஒரு டால் டவர், அதில் ஓப்பனிங் இருக்கும். எதுக்காக அப்படின்னா எனிமீஸை ஷூட் பண்ணுறதுக்காக. டயர் அப்படின்னா ஒரு அடுக்குக்கு மேலே இன்னொன்று அப்படின்னா ஒன் அபவ் தி அதர் அப்படின்னு சொல்லலாம். ஃப்ரெண்ட்லி அலைஸ் அப்படின்னா ஹெல்ப்ஃபுல் அல்லது சப்போர்ட் பண்ணுற நேஷன்ஸ்னால் நாடுகள் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நேற்றாவது ஸ்டான்ஸாக பார்க்க போகிறோம் அப்படின்னா தேர்ட் ஸ்டான்ஸா. Our gates were strong, our walls were thick, so smooth and high, no man could win a foothold there, no clever trick could take us death or quick, only a bad could have gotten. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எங்களுடைய கேட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, அவர் வால்ஸ் வேர் திக், எங்களுடைய சுவர்கள் எல்லாமே ரொம்ப தடிமமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஸ்மூத் அண்ட் ஹை, ரொம்ப வழுவழுனும் ரொம்ப ஹைட்டாகவும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நோ மேன் குட் வின், எந்த மனுஷனாலையும் எங்களை வெல்ல முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபுட் ஹோல், ஒரு அடி கூட, ஒரு குறிப்பிட்ட அடியை கூட யாராலையும் தந்திரமாக யோசித்து எங்கள்கிட்டருந்து வாங்க முடியாது. குட் ஹாவ் அஸ் டேக் டெத் ஆர் குயிக், எங்களை யாராலையும் வீழ்த்தி சாய்க்க முடியாது. ஒன்லி அ பேட் குட் ஹாவ் காட் இன், வெறும் ஒரு பறவையால் மட்டுமே தான் உள்ளே நுழைய முடியும். ஃபுட் ஹோல்ட்னா பொசிஷன், ஒரு அடி அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி குயிக் அலைவ் அப்படின்னா எங்களை கொல்ல முடியாது. அதுக்கடுத்து நாலாவது ஸ்டான்ஸா. வாட் குட் தே ஆஃபர் அஸ் ஃபார் பைட், வாட் குட் தே ஆஃபர் அஸ் ஃபார் பைட்னா ஒரு வேலைக்கு பதிலாக இன்னொன்று வேலை தர்றது. அவங்களால எங்களை
எதனால் வீழ்த்த முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் கேப்டன் வாஸ் பிரேவ், எங்களுடைய கேப்டன் ரொம்ப கம்பீரமாக இருக்கார். அண்ட் வி வேர் ட்ரூ, நாங்கள் அவருக்கு உண்மையாக இருக்கிறோம். தேர் வாஸ் அ லிட்டில் ப்ரைவேட் கேட், எங்களுக்குன்னு ஒரு தந்திரமாக ஒரு கேட், குட்டி கேட் இருக்குது, லிட்டில் விக்கெட் கேட். அந்த கேட் வந்து எப்போவுமே என்னதாக இருக்கும் அப்படின்னா தலைமறைவான கேட்டுன்னு சொல்லலாம். த வைஸ் அண்ட் வார்டர், அதாவது வயதான ஒரு பாதுகாவலர், அந்த கேட்டோடைய பாதுகாவலர் அவங்கள உள்ளே விட்டுட்டார். லெட் தெம் த்ரூ. பைட்னா சம்திங் இன்டென்டட் டு என்டைஸ் சம் ஒன் டு டூ சம்திங், ஒருத்தருக்கு ஒரு வேலை செய்கிறதுக்காக மற்றொரு பொருளை கொடுக்கறது அப்படின்னு அர்த்தம். விக்டு அப்படின்னா எவில் அல்லது மாரலி ராங், அதாவது அது தப்பான வழி அப்படின்னு சொல்லலாம். அதுக்கடுத்து வைஸ் அண்ட் வார்டர் அப்படின்னா ஒரு வயதான ஒரு காட், அதாவது பாதுகாவலர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அடுத்த ஸ்டான்ஸா விச் இஸ் 5th ஸ்டான்ஸா. ஓ தென் அவர் மேஸ் ஆஃப் tunnel stone grew thin and stranges as air, the cause was lost without a groan, the famous citadel overthrown and all its secret galleries bare. அதாவது ஐயோ, எங்களுடைய சுரங்க பாதைலாம் இருந்த இந்த பாறைகளால் அமைச்சது அப்படி மெல்லிசா இந்த துரோகத்தினால காத்தா மாறிடுச்சு. த காஸ் வாஸ் லாஸ்ட் வித்தவுட் அ க்ரோன், அதாவது எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல், அது எந்த காரணமும் இல்லாமல் தொலைஞ்சிருச்சு. த ஃபேமஸ் சிட்டாட்டல் ஓவர் த்ரோன், இந்த பிரபலமான இந்த கோட்டை கைப்பற்றிட்டாங்க, கையாளப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல் இட்ஸ் சீக்ரெட் கேலரிஸ் பே, இதோடைய ஒவ்வொரு ரகசிய பக்கங்களும் என்னதாக ஆயிடுச்சு, வெற்றா மாறிடுச்சு அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ மேஸ் அப்படின்னா வைண்டிங் அல்லது கன்ஃபியூசிங் பாத், ட்ரியான்சஸ் அப்படின்னா டிஸ்லாயல், துரோகம் அப்படின்னு சொல்லலாம். க்ரோன் அப்படின்னா அழுறது இல்லைன்னா துக்கம் அப்படின்னு சொல்லலாம். சிட்டாட்டல் அப்படின்னா எங்களுடைய சேஃப் மற்றும் பலமான ஒரு கோட்டை அப்படின்னு சொல்லலாம். ஓவர் த்ரோன் அப்படின்னா கான்க்யூர் டெஃபிட்டட், அதாவது கையாளப்படுறது அப்படின்னு அர்த்தம், வீழ்த்தப்படுறது அப்படின்னு சொல்லலாம். நவ் 6th ஸ்டான்ஸா, திஸ் இஸ் லாஸ்ட் ஸ்டான்ஸா. ஹவு கேன் திஸ் ஷேம்ஃபுல் டேல் டு பி டோல்ட், இந்த அசிங்கமான கதையை எப்படி நான் சொல்கிறது. ஐ வில் மெயின்டைன் அன்டில் மை டெத், என்னோடய இறப்பு வரைக்கும் நான் இதை மூடி மறைச்சி வச்சுருப்பேன். வி குட் டூ நத்திங் பீயிங் சோல், நாங்கள் எதுவுமே எங்களால் பண்ண முடியல, நாங்கள் விற்கப்பட்டுட்டோம். அவர் ஒன்லி எனிமி வாஸ் கோல்ட், எங்களோட ஒரே ஒரு எதிரி அப்படின்னா அது தங்கம் தான். அண்ட் வி ஹேட் நோ ஆர்ம்ஸ் டு ஃபைட் இட் வித், அதோட போராடுறதுக்கு எங்கள்கிட்ட எந்த ஒரு வலிமைகளும் இல்லை அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ பிலீவ் அப்படின்னா மெயின்டைன் அப்படின்னா பராமரிக்கிறது அல்லது அதை என்ன பண்ண வைக்கிறது அப்படின்னா அப்படி பாதுகாக்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ அபவுட் தி ஆத்தர் பார்த்தலாமா. எட்வின் மியோர் அப்படிங்கிறவர் ஸ்காட்டிஷ் போயட், இவர் ஒரு நாவலிஸ்ட் கூட, மொழிபெயர்ப்பாளர், டிரான்ஸ்லேட்டர் மட்டும் இல்லாமல் கிரிட்டிக் அப்படின்னா விமர்சகராகவும் இருந்திருக்கிறாரு. இவர் அவருடைய போயம்ஸ் எழுதுறது எல்லாமே அவருடைய சிறிய வயசுலேருந்தே என்ன பண்ணிட்டாரு, ஆரம்பிச்சிட்டாரு. ரொம்ப வருஷமாக அவருக்கான இது கிடைக்கல, அவருக்கான அங்கீகாரம் கிடைக்கல. ஆனால் லேட்டராக அவருடைய வாழ்க்கையில் அவருக்கேற்ற என்ன சொல்கிறது ரெகக்னைசேஷன் வந்து கிடச்சிது அப்படின்னு சொல்லலாம். இவர் எழுதிய போயம்ஸஸ் பார்க்கலாமா. இவருடைய அட்டம்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ஃபர்ஸ்ட் போயம் அண்ட் கோரஸ் ஆஃப் நியூலி டெத், இது அவருடைய முதல் அடிகள் அப்படின்னு சொல்லலாம். மியோர்ஸ் லேட்டர் கலெக்ஷன், அவருடைய லேட்டர் கலெக்ஷன் எல்லாம் அப்படின்னா த வாயேஜ், வேரியேஷன்ஸ் ஆன் அ டைம், அதுக்கடுத்து த நேரோ பிளேஸ், ஒன் ஃபுட் இன் எடன், அதுக்கடுத்து த லேபரனித் அப்படிங்கிறது. ஸோ இந்த போயம்ஸ் எல்லாமே அவரோட பொயட்ரியில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் திஸ் போயம் தட் மேபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ க்ளோசரிக்குள்ளே போயிடலாம். ட்யூரேட் வால் அப்படிங்கிறது சிறு கோபுரம் சொல்லலாம். மூவர்ஸ் அப்படின்னா அறுக்கிறவங்க, இந்த புல்லை அறுக்கிறவங்க. புவெண்டர் அப்படின்னா ஃபுட், உணவுன்னு சொல்லலாம். டவரிங் பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு டவர் மாதிரி இருக்கும். அந்த உயரத்தில் என்ன இருக்கும் அப்படின்னா எனிமீஸை ஷூட் பண்ணுறதுக்காக விட்டது அப்படின்னு சொல்லலாம். டயர் அப்படின்னா ஒன்றருக்கு மேலே இன்னொன்று. ஃப்ரெண்ட்லி அலைஸ் அப்படின்னா நட்பு கூட்டாளியான நாடுகள் அப்படின்னு சொல்லலாம். ஃபுட் ஹோல்ட் அப்படின்னா ஒரு காலடி கூட அப்படின்னு அர்த்தம். குயிக் அப்படின்னா விரைவாக, எங்களோட உயிரோடு சாய்க்க முடியாது. பைட் அப்படின்னா என்ன சொல்கிறது, ஒரு வேலைக்கு பதிலாக இன்னொன்று தர்றது அப்படின்னு சொல்லலாம். விக்கெட் அப்படின்னா தவறான வழி அப்படின்னு சொல்லலாம். விக்கெட் கேட் அப்படின்னா ஒரு சிறிய கதவு. அது மட்டும் இல்லாமல் வைஸ் அண்ட் வார்டர் அப்படின்னா ரொம்ப வயதான ஒரு பாதுகாவலர். மேஸ் அப்படின்னா வைண்டிங் அல்லது ஒரு குழப்பமான ஒரு இடம் அப்படின்னு சொல்லலாம். ட்ரியான்சஸ் அப்படின்னா
துரோகம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி க்ரோன் அப்படின்னா துக்கம் அப்படின்னு சொல்லலாம். சிட்டாட்டல் அப்படின்னா கோட்டை, கேஸ்டில் தான். ஓவர் த்ரோன்னா கையாளப்பட்டது, பிலீவ்னா நாங்கள் இன்ன வரைக்கும் அதை மூடி மறைச்சி பாதுகாத்துட்ருக்கோம் அப்படின்னு அர்த்தம். அண்ட் திஸ் இஸ் அ போயம். உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. இஃப் யூ ஹாவ் எனி டவுட் இன் திஸ் செஷன் ப்ளீஸ் புட் இன் அ கமெண்ட் பாக்ஸ். I will solve you as early as possible. Thank you for watching.